வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெசன் 101 தான் இன்னைக்கான விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது நம்மளுடைய 11வது வீடியோவை நம்ம பார்க்க போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் ஓபிசி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பர்டிகுலரா ஆர்டிகல் 15 சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 14 நம்ம ஆல்ரெடி கிளியரா பார்த்தாச்சு. இப்போ ஆர்டிகல் 15 சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 15 உடைய சப்டிவிஷன்ஸ் ஏபிசிடிஇ எல்லாமே என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அதுல பர்டிகுலரா வந்து ஒரு ஆர்டிக்கலோடைய எக்ஸ்பான்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15(5) அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுல வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்களுக்கான சில ரிசர்வேஷன்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல அந்த ஓபிசி கேட்டகரினா என்ன, யாரெல்லாம் அதுல வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது ஆர்டிகல் 15(5) பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கப்புறமா இன்னொரு வீடியோல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் லைக் 15(6) இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டோன்னா நமக்கு ஆர்டிகல் 15 அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அண்ட் தென் வி கேன் மூவ் ஆன் டு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியை முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு தலைப்பான ரிசர்வேஷன் ஆஃப் ஓபிசி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் சோஃபா நம்ம என்னென்ன தலைப்புலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் அறிமுகம் ஆயிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணாம இதை பாருங்க. பிகாஸ் இது உங்களுக்கானது தான். சோஃபா நம்ம 100 வீடியோ 100 தலைப்பு என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அதை ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இதை ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பார்ட் 3 salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ், பிரியாம்பிள், யூனியன் அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கு. இந்த 6 பார்ட்ஸுமே நம்ம கிளியராக முடிச்சிட்டோம். இப்போ பர்டிகுலராக நம்ம இந்த 7th பார்ட்ல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம 11th வீடியோ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன தலைப்புலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓவரால் இங்கே இருக்கு. அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னென்ன தலைப்புலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கு. salient features ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ்ல நியர்லி 30 டாபிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன தலைப்புலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு இருக்கு. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில இந்த தலைப்பு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணது சிட்டிசன்ஷிப், அதுவுமே என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோன்றதுல இருக்கு. ஸோ எல்லா தலைப்புக்கு உண்டான குவிஸ்மே தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான அனாலிசிஸும் இருக்கு. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அஸ் அ பிளேலிஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் வேணுமோ அதுக்கு உண்டான ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நியர்லி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டாபிக் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ பர்டிகுலர் நம்ம வந்து 11th வீடியோ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் 10 டாபிக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த டாபிக் பார்த்தோன்னா ஆர்டிகல் 15 முடிஞ்சிடும். இதுலேருந்து இந்த டாபிக் வரைக்கும் நமக்கு ஆர்டிகல் 16 கவர் ஆகும். 17 and 18 வந்து இந்த டைட்டில்ஸ் வரைக்கும் முடியும். ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் 6 ரைட்ஸ்லேருந்து நம்ம ஆர்டிகல் 19 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ரைட் டு ஃப்ரீடம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கான ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் சில வீடியோஸில் நமக்கு அந்த டாபிக் வந்து கிளியராக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம எல்லா டைட்டில்ஸுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கிளியராக பார்த்துக்கோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கான கண்டென்ட் என்னென்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்கு. The above exception C was added by the 93rd Amendment Act of 2005 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அபவ் எக்ஸப்ஷன் ஆஃப் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆக்சுவலாக கண்டென்ட் நமக்கு வந்து கண்டினியூவான கண்டென்ட் தானே. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். நான் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆர்டிகல் 15(5) அதுதான் அவங்க வந்து சி பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி நாங்கள் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகிள யாருக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ், இவங்களுக்கு பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல
ரிசர்வேஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் நீங்க குடுக்க தேவையில்ல. அண்ட் மத்தவங்களுக்கு வந்து குடுக்குற மாரி இருக்கும். சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்க நமக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ட நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது பர்ட்டிகுலரா எதுல ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 93rd அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2005ல தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகிள் 15/5 அப்படின்றது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது இல்ல. 93rd அமெண்ட்மென்ட் மூலியமா தான் சமுதாய ரீதியாகவும், படிப்பின் ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு நம்ம ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த ப்ரொவிஷனை லைஃப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அந்த சட்டத்தோட பெயர் வந்து சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அட்மிஷன் அட்மிஷன் நம்ம நடக்கும் போது அதுல ரிசர்வேஷன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி 2006ல நடைமுறைப்படுத்துறாங்க. இது மூலியமா தான் இந்த ஆர்டிகல் 15/5க்கு ஒரு உயிரே வருது. அது மூலியமா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே இந்த சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகும், எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27% ஆஃப் கோட்டா வந்து இவங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. ஸோ 100 சீட் இருக்கு அப்படின்னா 27 சீட் வந்து இவங்களுக்கானதாக இருக்கும். கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓபிசி அப்படின்னா வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா பிசி பேக்வர்ட் கிளாஸ் இருந்தது. அப்புறமா பிசி எம்பிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு இருந்தது. இந்த மாதிரி பிசிக்குள்ளேயே தனித்தனியா ஸ்பிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஓபிசின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அவ்வளவுதான் கோட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சில கோட்டாஸ் இருக்கும். உமனுக்கு தனியா ஒரு கோட்டா இருக்கும். அதெல்லாம் அடிஷனலா கொண்டு வந்தது. ஸோ இந்த கிளாஸஸ் பேஸ் பண்ணி இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து எல்லா சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே செல்லுபடியாகும். இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து கட்டாயம் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இன் ஆல் சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஐஐடி அண்ட் ஐஐஎம். ஸோ எல்லா விதமான உயர் தரம் மிக்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது ஐஐடியும் ஐஐஎம் தான் இந்தியால. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்லயுமே இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ மோராலஸ் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே 27% அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வேஷன்ஸை ஓபிசி கேட்டகரிக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இங்க வந்து இந்த பேராகிராஃப் இன்னும் ஒரு முறை கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ நான் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து சில கேசஸ்லாம் இருக்கு. சிலர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அது மூலியமா வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளுடைய எய்ம் வந்து லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை வந்து நம்ம அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் தமிழாக்கம் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம அதர் கண்டென்ட் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆயிரும். ஸோ எக்ஸாக்டா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்ட கண்டென்ட்டை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்கெல்லாம் நமக்கு அடிஷனல் நோட்ஸ் தேவைப்படுதோ அங்க நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இந்த அபவ் எக்ஸப்ஷன் சி அதாவது ஆர்டிகல் 15/5 93rd அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை 2006ல பாஸ் பண்றாங்க. இது மூலியமா 27% கோட்டா அப்படின்றது ஓபிசி கேட்டகரிக்கு கொடுக்கப்படுது. இது எல்லா விதமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே செல்லுபடியாகும். உயர் தரத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு புரியறதுக்காக இட் இன்க்ளூட்ஸ் போத் ஐஐஎம் அஸ் வெல் அஸ் ஐஐடி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் இது வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்து தான் ஆகணும். அதே நேரத்துல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இடத்துலையும் நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 15/5 பத்தி நமக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ யாருக்கு கொடுக்கப்படுது, எவ்வளவு கொடுக்கப்படுது, எந்த வருஷத்துல இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றது எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருச்சு. 4 பாயிண்ட்ஸ் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள வர எல்லாருக்குமே இந்த 27% ரிசர்வேஷனுக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதை ஃபர்தரா அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. 2 விதமான கேட்டகரி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட நோக்கம் என்னன்னா,
பின்தங்கி இருக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு உதவி பண்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனே கொண்டு வந்திருக்கும். அப்போ சில நேரங்கள்ல இந்த ஓபிசி கேட்டகரிக்கு இது தேவைப்படாம இருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டா இருக்கலாம். அவங்க எக்கனாமிக்கலாவும் சரி, எஜுகேஷனலாவும் சரி, சமுதாய ரீதியாகவும் நல்ல விதமான ஒரு இடத்துல இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட நோக்கமே அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணாம போயிரும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இத நம்ம ஃபில்டர் பண்ணி ஆகணும். யாருக்கு இது தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணி ஆகணுன்றதுக்காக 2 விதமான டிவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது. ஸோ கிரீமி அஸ் வெல் அஸ் நான் கிரீமி அப்படின்ற ஒரு டிவிஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுல கிரீமி லேயர் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜெனரல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா? அவங்கள மாதிரி வந்துருவாங்க. ஸோ ஒரு ஜெனரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஈக்குவலா இந்த கிரீமி லேயர் வந்துருவாங்க. ஸோ இந்த 27% ரிசர்வேஷன்ஸ் இவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஈவன் தோ இவங்க ஓபிசி கேட்டகரில இருந்தாலும், கிரீமி லேயர் கேட்டகரிக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ, அவங்களால இந்த 27% என்ஜாய் பண்ண முடியாது. நான் கிரீமி லேயர்ல யார் இருக்காங்களோ, அவங்களால மட்டும் தான் இத என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இந்த கிரீமி லேயர்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்ப்போம். In April 2008, the Supreme Court upheld the validity of both the Amendment Act as well as OBC Quota Act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008 ஏன்னா 2006ல நமக்கு அந்த நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சட்டத்தை. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 2005ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2006ல நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 2008ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா எப்பவுமே ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா, அது வேலிடிட்டி இருக்கா இல்லையான்றது சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணும். அது எந்த விதத்திலயுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து வேலிட் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளால நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 2008ல எல்லா விதத்திலயுமே அதை என்கொயரி பண்ணி ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்த விதத்திலயாவது பாதிக்குதா, இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயாவது வயலேட் பண்ணுதா, நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதை அவங்க வேலிடிட்டி பண்ணிட்டாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006ல பாஸ் பண்ணதையும் அவங்க வந்து லைஃப் கொடுத்துட்டாங்க, ஓகே சொல்லியாச்சு. அண்ட் 27% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தையுமே அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்மளால உண்மையாவே நடைமுறைப்படுத்த முடியும். பட் த கோர்ட் டைரக்டட், இது எல்லாத்தையும் சொன்னவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுல ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுல கிரீமி லேயர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரீமி லேயர்னா யாருன்னா, அட்வான்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். தன்னோட நிலையில இருந்து நல்ல முன்னேற்றத்தை அடைந்தவங்க. இதுக்கு முன்னாடி வேணா 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி வேணா அவங்க வந்து சோஷியலியோ எஜுகேஷன்லயோ பேக்வர்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிரசன்ட் ஜெனரேஷன் வந்து அவங்க நல்லாவே டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான கேர் இப்போ தேவையில்ல. அவங்களுடைய விஷயங்கள அவங்களே பார்த்துக்கக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் நம்ம போய் ரிசர்வேஷன் குடுக்குறதுனால எந்த விதமான பயனும் இல்ல. தேவைப்படுறவங்களுக்கு தான் நம்ம போய் குடுத்தாகணும். ஸோ யாரெல்லாம் இந்த அட்வான்ஸ்டு செக்ஷன்ல இருக்காங்களோ, அவங்க யாருக்குமே இந்த ரிசர்வேஷன்ஸ் நீங்க குடுக்கக்கூடாது. அத நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் விஷயத்த டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப இத நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த கிரீமி லேயர், இந்த அட்வான்ஸ் செக்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? அதுக்கு தான் பின்னாடி நமக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த 6 பாயிண்ட் மூலியமா யாரெல்லாம் கிரீமி லேயருக்குள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்திருப்போம். போன வீடியோல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி 15/6 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு ஃபேமிலியோடைய ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி தான் அவங்க எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்காங்களா இல்லையான்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்திருப்போம். அதை நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுக்குமே ஆனுவல் இன்கம் கிரைட்டீரியா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஆனுவல் இன்கம் கிரைட்டீரியாவோட சேர்த்து யாரெல்லாம் இதுல வர மாட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இன்கமையும் ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு எந்தெந்த போஸ்ட்ல இருக்காங்களோ அதுவுமே ஒரு கிரைட்டீரியாவா எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க பார்க்க போறது இந்த கிரீமி லேயர் அப்படின்றதுல யார் வருவாங்கன்றது பார்க்க போறோம். இவங்க யாருக்குமே இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ண முடியாது அண்டர் ஓபிசி கேட்டகரி. ஈவன் தோ அவங்க ஓபிசிக்குள்ள வந்தாலும் அவங்க கிரீமி லேயர்ல வந்துட்டாங்க. ஸோ ஜெனரல் கோட்டாக்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸை மட்டும் தான் இவங்களால வந்து எடுத்துக்க முடியும். நான் கிரீமி லேயருக்கு மட்டும்தான் அந்த 27% போய் சேரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 6 கேட்டகரி யாருன்னு பார்க்க போறோம். கிரீமி லேயர்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு பார்க்க போறோம். The children of the following different categories of people
பிலாங் டு creamy லேயர் அமாங் தி ஓபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகள்ல இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இந்த 6 துறைகளை சேர்ந்தவங்களுடைய குழந்தைகள். ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் அப்படின்னா படிப்பு, வேலை வாய்ப்புகள் இதுல தான் நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வர போறோம். அப்போ அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கிரீமி லேயர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள போயிருவாங்க. மத்தவங்க மட்டும் தான் நான் கிரீமில வருவாங்க. ஸோ யாருடைய குழந்தைகள்லாம் கிரீமி லேயர் கீழ வராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். நம்ம கீவேர்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல நான் கீவேர்ட் மட்டும் தான் அட்டாச் பண்ணுவேன். ஸோ தட் ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல எந்தெந்த பதவிகள் பத்திலாம் பேசப்பட்டிருக்கோ அந்த பதவிகள் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அதுல யாரெல்லாம் வருவாங்க நமக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், chairman and members of UPSC and State Public Service Commission and election commissioner இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைகள் அண்ட் சிஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி சோ ஆன் எல்லாமே வந்துடும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல எந்தெந்த பதவிகள் பத்திலாம் பேசியிருக்காங்களோ அந்த பதவியில இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷனா ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் யாரெல்லாம் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே கிரீமி லேயர் தான். இரண்டாவதா பாத்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் யார் வருவாங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, கவர்மெண்ட் கீழே வந்து சர்வீஸ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி தேர்வுகளை எழுதி குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸா மாறுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 ஆஃபீஸர்ஸா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் இவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து கிரீமி லேயர்ல தான் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சமுதாய ரீதியாகவும் சரி, படிப்பின் ரீதியாகவும் சரி, இவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களுடைய குழந்தைகளோட தேவைகள் எல்லாத்தையுமே அவங்களோட பெற்றோர்களே நல்ல விதமா பார்த்துப்பாங்க. அப்போ அரசாங்கத்தோடைய தனி கவனம் இந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால இந்த இடத்த அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய சர்வீசஸ், ஸோ அதுவே குரூப் ஏ குரூப் பி வந்துடும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ், எம்ப்ளாயீஸ் ஹோல்டிங் ஈக்குவலண்ட் போஸ்ட் இன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இன் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ்க்கு ஈக்குவலண்டா அந்த பதவிகளுக்கு ஈக்குவலா வந்து தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவங்களுமே இதுல இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரீமி லேயரா, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இந்த பதவிகளுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட் வந்து தனியார் நிறுவனங்களையுமே இருக்கும். அந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகளுமே கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. ஸோ இது வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் அந்த லெவல்ல வரக்கூடிய எக்ஸ்க்ளூஷன். மூன்றாவதா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் போஸ்ட். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இந்த மாதிரியான விஷயத்துல கர்னல் ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா, டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து they will come under the creamy layer. Okay, so the persons who are in the rank of colonel and above in the army and equivalent post in the navy and the air force in the paramilitary forces, இந்த பதவிகள் இந்த துறைகள் எல்லாமே யாரெல்லாம் கர்னல் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ நாலாவதா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம இந்த டாக்டர்ஸா இருக்கிறவங்க, லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்டிஸ்ட், ஆத்தர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல வந்து படிப்பு படிச்சு அது துறைகளை வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகளுமே கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. அண்ட் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, ட்ரேட். ஸோ பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் ட்ரேட், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி இந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களோட குழந்தைகளுக்குமே வந்து they will come under the creamy layer. அண்ட் ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா people holding agricultural land above a certain limit and vacant land or buildings in urban areas. அதாவது ஒரு மனிதன் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஹெக்டார்ஸ் வந்து ஒரு நிலம் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நார்மல் அப்படின்றது. அந்த சர்டன் லிமிட்டை தாண்டி அவங்க வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சொத்தாக மாறுது. அதாவது தன்னோட வாழ்வாதாரத்துக்கு, தன்னோட தொழில்களுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலம் வந்து அது தனிப்பட்ட விஷயம்.
ஆனா அதையும் தாண்டி நிலத்தை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட சொத்தாக மாறுது. ஸோ அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கக்கூடியவங்களுமே இதுல இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ விவசாய நிலம் தானே, அதெல்லாம் இதுல வருமான்னு கேட்டா இட் இஸ் ஆல்சோ எ பிக் அசெட். ஸோ அந்த சொத்து வச்சிருக்கக்கூடியவங்களுக்குமே வந்து இந்த கிரீமி லேயர் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதான் சர்டன் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமா நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல ஒரு அர்பன் ஏரியாஸ்ல நகரப்புறங்கள்ல நீங்க பில்டிங் கட்டியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு வேக்கன்ட் லேண்ட் காலி இடங்கள்ல வச்சிருந்தாலும் சரி, நிலம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து லிமிட்ட தாண்டி இருக்கு அப்படின்னா, அதுவுமே வந்து கிரீமி லேயர்க்குள்ள வந்துரும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க அசெட் அதாவது அவங்க எந்த விதமான ப்ரொஃபஷன் இருக்க மாட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. கவர்ன்மென்ட் ஆஃபீஸ், பிரைவேட் அண்ட் ட்ரேட், பிசினஸ் எதுவுமே அவங்ககிட்ட ப்ராப்பரா இருக்காது. பட் அவங்ககிட்ட சொத்துகள் இருக்கும். மேபி அது வந்து அவங்க தலைமுறைகள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா கிட்ட இருந்து வந்ததா இருக்கலாம். ஸோ அந்த மாரியான சொத்துக்கள் வச்சுட்டு இருக்கவங்களுமே இந்த கிரீமி லேயர்க்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த 6 கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாருமே கிரீமி லேயர்க்குள்ள வந்துருவாங்க. இவங்க யாருக்குமே 27% ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ இப்போ லாஸ்ட்டா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன் என்னன்னா, ஆனுவல் இன்கம்ம பேஸ் பண்ணி. ஓகேவா? இது எல்லாமே ஒரு கேட்டகரி. இந்த எந்த கேட்டகரியுமே எனக்கு இல்லப்பா. ஆனா நான் வந்து ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களும் இதுல இன்க்ளூட் ஆவாங்க. பட் அதனோட லிமிட் என்ன அப்படின்றது பார்க்கணும். பெர்சன்ஸ் ஹேவிங் கிராஸ் ஆனுவல் இன்கம் ஆஃப் மோர் தென் 8 லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வருமானம் வருது. அந்த குடும்பத்துக்கு வருமானம் வருது அப்படின்னா, அந்த குடும்பத்தோட குழந்தைகளுக்கு இந்த கிரீமி லேயர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வராது. ஸோ லெஸ் தென் 8 லேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். லெஸ் தென் 8 லேக்ஸ் இருக்கிறவங்க நான் கிரீமிக்குள்ள போயிருவாங்க. மோர் தென் 8 லேக்ஸ் இருக்கிறவங்க கிரீமிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ ஆர் பொசஸிங் வெல்த் அபவ் தி எக்ஸெப்ஷன் லிமிட். ஸோ சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். பணமா சம்பாரிச்சாலும் சரி, இல்ல அதுக்கு மேல சொத்துக்களாக வெல்த்தா வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். ஸோ மோர் தென் 8 லேக்ஸ் அவங்க வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸாவே அந்த மாரி அமௌண்ட் வந்து வருது அப்படின்னா, அது எல்லாமே கிரீமி லேயர்க்குள்ள வந்துருவாங்க. இது வந்து 1993ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 தான் இருந்துச்சு. வருஷத்துக்கு 1 லேக் மேல சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே கிரீமி லேயர். லெஸ் தென் 1 லேக் சம்பாதிக்கிறவங்க நான் கிரீமி அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஓவர் தி இயர்ஸ் அத நம்ம திருத்தம் பண்ணி பிகாஸ் நமக்கு வருஷங்கள் மாற மாற நம்மளோட இன்கம் அமௌண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அத ஸ்டாண்டர்ட் வைஸ் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ 1993ல அது 1 லட்சமா இருந்திருக்கு. அண்ட் 2004ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,50,000 ரூபாய் 2.5 லேக்ஸா மாறி இருக்கு. அண்ட் 2008ல பார்த்தீங்கன்னா, 4,50,000 ரூபாய் மாறி இருக்கு. அண்ட் 2013ல வந்து பார்த்தீங்கன்னா, 6,00,000 ரூபாவா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இயர்ஸ் இங்க நான் தனியா எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 1993 அதுக்கப்புறமா 2004 அண்ட் தென் 2008 அண்ட் 2013 அண்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 2017. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் அப்ராக்ஸிமேட்லி பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்கம்ல. ஸோ இப்போ 2017 வந்திருக்குன்னா ஆப்வியஸ்லி இப்போ 2022ல இந்த ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் நம்ம வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணி வந்ததுனால, இது இந்த ஆனுவல் இன்கம் அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்ல. பிகாஸ் நெறைய பேர் வந்து நெறைய விதமான டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள போயிருப்பாங்க. நெறைய பேர் ஜாப் இழந்திருப்பாங்க. சிலருக்கு அதிகமா வருமானம் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால மேபி இது அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கலாம். நமக்கு சிச்சுவேஷன்ஸ்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா மேபி இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்ட வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 1993ல 1 லேக்கா இருந்தது. 2004ல 2.5ஆ மாறியிருக்கு. 2008ல வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸா மாறியிருக்கு. 2013ல அதுவே 6 லேக்ஸா மாறியிருக்கு. 17ல 8 லேக்ஸ். இப்போ அட் பிரசன்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 8 லேக்ஸ் இருந்தா நான் கிரீமி, மோர் தென் 8 லேக்ஸ் இருந்தா கிரீமி லேயர்க்குள்ள வந்துருவாங்க. ஸோ இதான் அவங்க மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள யாரெல்லாம் 27% ரிசர்வேஷன்ஸை என்ஜாய் பண்ண முடியும், யார் பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு கிளியராகவே இங்கே புரிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல கிளியராக நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து புரியலன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எஸ்பெஷலி கலைவாணன் நீங்கள் வந்து லைக் வாய்ஸ் நோட்லாம் கேட்குறீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு கைட் யூ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னன்னா ரிசர்வேஷன் for OBC in educational institutions.
ஓகே. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ இதில பர்ட்டிகுலரா வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நமக்கு பேசப்பட்டது வந்து ஆர்டிக்கிள் 15/5 பத்தி தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கான ரிசர்வேஷன். கிளாஸ்க்கான ரிசர்வேஷன் பத்தி பேசினாங்க. அண்ட் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் இது இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு. 93rd அமெண்ட்மெண்ட் இன் தி இயர் 2005. இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2006ல இதை பாஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இது மூலயமா கோட்டா எவ்வளோ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27% ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே எப்போ வந்து மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் validated this in 2008. 2008ல இதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து it has to exclude creamy layer. நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதில் கொடுத்த விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்க்ளூட் க்ரீமி லேயர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே அவங்க அதில் ஆட் பண்ணிட்டாங்க. க்ரீமி லேயரை நீங்கள் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிசர்வேஷனில். அப்போ யாரெல்லாம் அந்த க்ரீமி லேயருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாகணும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ க்ரீமி லேயர் அப்படின்றதுக்குள்ளே வரக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்றவங்க. ஸோ சொன்ன மாதிரி பிரசிடென்ட், கவர்னர், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர்ஸ், இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல வந்துடும். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ். இது வந்து போத் இன் பப்ளிக் அஸ் வெல் அஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரேங்க்ல இருக்கிறவங்க. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ், இவங்க எல்லாருமே இதுல வரக்கூடியவங்க கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 போஸ்ட்ல. அண்ட் அடுத்து நம்ம நினைச்சுக்க வேண்டியது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல அதுக்கு ஈக்குவலன்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருடைய குழந்தைகளுமே இந்த கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அடுத்ததாக ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அது மூலயமா அங்கீகாரம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பிஸ்னஸ், ட்ரேட் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, பிஸ்னஸ், ட்ரேட் இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருக்கிறவங்க, ஒரு லிமிட்டை தாண்டி வச்சிருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் அர்பன் லேண்ட் ஹோல்டர்ஸ். இவங்க 2 பேருமே above certain limit, above certain limit. ஸோ அவங்க எல்லாருமே இந்த கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்தது வந்து ஆனுவல் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். ஆனுவல் இன்கம் மோர் தேன் 8 lakhs. இது வந்து 2017ல இதை சொல்லியிருக்காங்க. ஸோ 1993ல வந்து 1 lakh தான் இருந்துச்சு. பட் இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து 2017ல யாருக்கெல்லாம் ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு மேலே இருக்கோ அவங்களும் இந்த கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட். ஸோ ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து ஆர்டிகல் 15/6 இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகே. நம்ம இப்போ 15/5 பார்த்துட்டோம். 15/6 உடைய அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா
கமெண்ட்ல தெரிவிங்க. நிச்சயமா நான் அதுக்கான ரிப்ளை பண்றேன். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.